நம்ம கிணத்துல வந்து மீன் விட்ட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சப்போர்ட் வந்தது. அதனால நிறைய பேர் கமெண்ட் வர பண்ணியிருந்தீங்க அலிகேட்டர் காரில் சொல்லி. நம்ம கிணறு கூட அப்டேட் நிறைய கேட்டிருந்தீங்க. நம்ம கிணறு வந்து ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண அப்புறம் அந்த இலைலாம் இருக்குது. பிகாஸ் இந்த இலை வந்து சைடில் மரம் இலை வந்து உழுது. அடுத்து கோழி ஒரு 20 கோழி கிட்ட உள்ளே விட்ருக்கோம். பார்த்தவங்களுக்கே தெரியும் வேறு லெவலில் இருக்க கோழிலாம் பார்க்குறதுக்கு. கிணறு தண்ணி வந்து நல்லாவே கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு. பார்த்தவங்களுக்கே தெரியும். கோழி ஃபிஷ் 20 கோழி விட்டப்போ தான் நல்லா கிளியராக தெரியுது. பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் கலர் பட்டர்ஃப்ளை டெய்லு அது 2 மீன் பெரிய மீன் விட்றப்ப எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு போட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் சேர்ந்துருச்சு. பார்த்தவங்களுக்கே தெரியும். நல்லா சைஸாக இருக்குது சீரியஸாக பார்த்தா. அந்த ரெட் வித் ஒயிட்லாம் சூப்பர் சைஸு. ஆல்சோ அந்த ஃபுல் ஒயிட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நம்ம கிணறான்னு டவுட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எல்லா கோழிஷும் ஒன்று சேர்ந்துருச்சு. ஆனால் இலை தான் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அதுவும் வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊறிடும் கொஞ்சம் நாளில், பிரச்சனை இல்லை. மற்றபடி அழுக்கு எதுவும் இல்லை கிணத்துல. பார்த்தவங்களுக்கே தெரியும். கோழி பார்த்தா ரொம்பவே அழகாக இருந்துச்சு மேலேருந்து பார்க்க. அதனால சார் நிறைய பேர் அலிகேட்டர் காரில் விட சொன்னீங்க. கூடிய சீக்கிரம் பிளான் பண்ணலாம் விட்றதுக்கு. பட் அலிகேட்டர் காரில் விட நம்ம கோழி ஃபிஷ் தாங்காது. ஏன்னா கோழி ஃபிஷ்ஷை வேட்டையாடிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கோழி ஃபிஷ்ஷும் ஒன்று சேர்ந்துச்சு. ஏன்னு தெரியல டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோழி ஃபிஷ்ஷும் ஒன்று சேர்ந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு மக்களே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.